கவர்னர் சொன்னாலே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாவே தொடர்ச்சியா இந்திய வரலாறுல நின்றுகிட்டே இருக்கு. இது மாதிரி இதுக்கு முன்னாடி சம்பவங்கள் இந்தியாவில் நடந்திருக்கு. நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் நடந்திருக்கு. இல்ல மிக மோசமான விஷயம் என்னன்னா, எந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் எப்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிறத தாண்டி போறாங்க. நம்ம உதாரணங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல சென்னாரெட்டி அவர்களின் மீது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களே ஒரு புகாரை சொன்னாங்க. அது பெரிய லெவலுக்கு அன்னைக்கு பிரச்சனையா வெடிச்சது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அவருக்குமே அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 70-75 வயதை கடந்தவர் அப்படிங்கிறது. இதை தாண்டி பார்த்தோம்னா 2009 ND திவாரி அப்படின்னு ஒருத்தர் ஆந்திராவினுடைய கவர்னராக இருந்தார். அவருக்கு அன்னைக்கு வயசு 86 வயதுல கவர்னர் மாளிகையில் அவர் கொஞ்சம் நெருக்கமாக 3 பெண்களோட கவர்னர் சொல்ல முடியாத சூழல்ல இருந்தாரு. இதை ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணி ஒரு தெலுங்கு சேனல்ல அப்படியே எடுத்து நியூஸ்ல போட்டு விட்டாங்க. 86 வயதான கவர்னர் 3 பெண்களோட ரொம்ப நெருக்கமான நிலையில் இருக்கிறார் அப்படின்ற இதில் எடுத்து ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணி போட்ட உடனே அந்த கவர்னர் பதறிக்கிட்ட வேகமா ஹைகோர்ட்டுக்கு போய் இதை வெளியிடக்கூடாதுன்னு ஸ்டே கேட்டார்.